நீங்க வேதத்தை கைகளை தூக்கிச்சு வர்றீங்கல்ல, 8 மணிக்கு ஆராதனைக்கு 8:30 மணிக்கு வருகிற போது கூட இந்த தேவ சித்தம் செய்கிறவர்கள் யோசிப்பாங்க. ஏன்னா 8 மணிக்கு ஆராதனைக்கு 8:30க்கு நான் போறேன், ஆனா மற்ற ஜனங்கள் பார்க்கிற போது என் ஆண்டவரை ஒரு தரம் குறைந்தவரா, ஒரு அதாவது கண்டிப்பில்லாதவரா பார்ப்பாங்களே. நீங்க பாத்தீங்களா, வெளியே இருக்கிற ஜனங்கள் அவங்களை ஆராதிக்கிற தெய்வங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அவங்களுக்கு கொடுக்கிற அந்த டைம் டேபிள், அவங்களுக்கு கொடுக்கிற அந்த நேரம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா இதை வைத்துதான் அவங்க கடவுள் பெரியவங்க அப்படிங்கிறாங்க. அவர் 3 மணிக்கு அப்படின்னா 3 மணிக்கு எங்கன்னு செய்யணும், அங்க போயிருக்கணும். ஏன்னா யாருக்கு நம்ம சரியான நேரத்தை கொடுப்போம்? யாருக்கு சரியான நேரத்தை கொடுப்போம்னா, பெரியவளா இருந்து பிரபலமா இருந்து மதிக்கப்படத்தக்கவளா இருக்கிறவங்களுக்கு தானே நம்ம சரியான நேரத்துக்கு போவோம். இல்ல நம்மளை விட யாருக்கு சரியான நேரத்துக்கு போக மாட்டோம்னா, நம்ம ஒரு வேளை பெரியவங்களா இருந்து நம்மளை விட சின்னவங்களா இருந்து மதிப்பு இல்லாதவர்களா இருந்து நம்மளை விட எல்லாவற்றிலும் குறைந்தவளா இருக்கிறவர்களுக்கு நம்ம எப்படி போவோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து எனக்காக வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்ப நம்ம லேட்டா வருகிற போது நம்ம எதை அறியாம, நமக்கு தெரியாம எதை தான் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவர் என்னை விட சின்னவர், என்னை விட ஒரு மதிப்புல குறைஞ்சவர், அவருக்காக நான் போய் என்ன செய்ய வேண்டியதில்ல, கரெக்டான நேரத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கலெக்டர் மீட்டிங் வச்சா கலெக்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கலெக்டர் வர்றார். ஏன்னா எல்லாத்தை காட்டிலும் நான் உயர்ந்தவன்கிறது காமிக்கிறார். ஒரு முதலமைச்சர் ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா எல்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கு பிற்பாடுதான் முதலமைச்சர் அந்த டைமுக்கு, அதுக்கு சரியா எத்தனை டைமுக்கு வர்றாரோ அத்தனை டைமுக்கு தான் அவர் வந்துருவார் அவரு. ஆனா ஏன் அதுக்கு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வர்றானா, எல்லாத்தை காட்டிலும் முக்கியமானவர், எல்லாற்றை காட்டிலும் கனத்துக்குரியவர், எல்லாற்றை காட்டிலும் பெரியவர், மதிப்பு மிக்கவர் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகத்தான் யாரு முக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க கரெக்டான நேரத்துக்கு வருவாங்க, மற்றவங்க எல்லாம் நேரத்திலே வந்துருவாங்க. தேவ சித்தம் செய்யறவங்க இதுல கூட அதாவது பயங்கரமா, அதாவது உன்னிப்பா இருப்பாங்க, இதுல கூட கவனமா இருப்பாங்க. அப்படி போகிற போது மற்றவர்கள் ஏதாவது செய்வாங்களா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மாறாதுக்கு எப்ப ஒரு வாரம் 7 மணிக்கு போறாங்க, ஒரு வாரம் 8 மணிக்கு போறாங்க, ஒரு வாரம் 8:30 மணிக்கு போறாங்க. அப்ப எப்பவே நாள் அவங்க கடவுளை போய் வந்து என்ன செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, போய் பார்த்துக்கலாம் மாட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்க பாருங்க, ஒரு சில பிரபலங்களை எப்பவே நாளும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மதிப்பு இருக்காது. ஒரு சிலர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் பாருங்களேன். ஏன்னா அவங்க மதிப்பு மிக்கவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, தேவ பக்தி உள்ளவர்கள் நான் வந்து செவி கொடுப்பேன். ஆனா இவங்க என்ன எப்படிப்பட்டவளா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எதை செய்தாலும் தனக்கு பிரயோஜனமா இருக்கணுங்கிறத தேடுவாங்க. ஆனா தேவ சித்தம் செய்யறவங்க எதை செய்தாலும் அவருக்கு பிரயோஜனமா இருக்கிறதா, அவருக்கு பிரயோஜனமா இருக்குதான்னு சொல்லி பார்த்து வாழுகிறவர்களாம் தேவ சித்தம் செய்கிறவர்கள்.